ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹேஷ் ப்ரௌன் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஹேஷ் ப்ரௌன் செய்கிறதுக்கு நான் 6 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நம்ம தோலை நீக்கிடலாம். தோலை எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா துருவிக்கணும். நல்லா தண்ணியில் போட்டுக்கோங்க துருவும் போது, ஏன்னா கலர் மாறிடும். அதோட ஸ்டார்ச் எல்லாம் போகணுன்றதுக்காக நம்ம தண்ணியில் போடுறோம். நீங்கள் அந்த சிறு ஓட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த துருவலில் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கிற துருவலில் நீங்கள் துருவிக்கோங்க. அப்போ தான் ஹேஷ் ப்ரௌன் நல்லா வரும். நம்ம பொரியல் செய்கிற துருவலில் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தோம்னா நல்லா வெள்ளையாக இருக்கும். நல்லா பெரிய பெரிய துருவலாக இருக்கும். இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், இப்போது ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு நம்ம துருவி வச்சதை நல்லா தண்ணியில் அலசி, நல்லா தண்ணி சுத்தமாக இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க. தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும் ஒரு பாத்திரத்தில். பிறகு நான் பூண்டு சின்ன துருவலில் சின்ன ஓட்டையில் இருக்கிற துருவலில் நம்ம துருவி போட்டுக்கலாம். நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 5 பூண்டு எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸு பல்லுது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா துருவிக்கணும். பெரிய துருவலில் துருவாதீங்க, அது நல்லா பைண்ட் ஆகாது. நம்ம சின்னது பண்ணால் தான் அரைச்சும் போடலாம், சின்னதாகவும் போடலாம். அப்போ தான் அது தெரியக்கூடாது, வெளியில் பூண்டு போட்டிருக்கோன்ற அளவுக்கு தெரியக்கூடாது. அதனால் நம்ம துருவி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் துருவி போட்டுக்கிறோம். இது கூட நம்ம தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம். என்னன்னு பார்ப்போம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணதை போட்டுக்கலாம். நான் 6 உருளைக்கிழங்குக்கு 1 வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் பொடியாக கட் பண்ணணும், ஏன்னா அதில் நல்லா பைண்ட் ஆகும். அப்போ தான் நீங்கள் ஒரு 4 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அரை வெங்காயம் போதும். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் பிங்க் சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் கலருக்காக போடுறோம், காரத்துக்காக இல்லை, கலருக்காக போடுறோம். மிளகுத்தூள் நான் கையில் இடிச்சிருக்கேன். நீங்கள் மிக்சியில் அரைச்சும் போடலாம். நம்ம ரெடிமேட் பவுடர் போடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அரிசி மாவு போட்டுக்கிறேன். நான் 6 உருளைக்கிழங்குக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும், மைதா 6 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் போட்டிருக்கேன். போதுமான அளவு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குல ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். உருளைக்கிழங்குல தானாகவே உங்களுக்கு தண்ணி இருக்கும், லைட்டாக இருக்கும். அந்த ஈரத்திலே இந்த பவுடர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா, மிக்ஸ் பண்ண அந்த நம்ம சால்ட்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் தண்ணி விடும். அதுவே போதுமானது. தண்ணியெல்லாம் போடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் தண்ணி போடாமல் தான் பிடிச்சிருக்கேன். நல்லா பிடிக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி பிடிக்க வரணும். சப்போஸ் உங்களுக்கு உதிரியாக வருது, பிடிக்க வரல அப்படின்னா மாவு கம்மியாக இருக்கும். மாவு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அது போட்டு உதிரியாக இருக்குன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. அப்போ நல்லா வரும். நிறைய மாவு சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. மாவாக இருக்கும் சாப்பிடும்போது. மாவு பைண்ட் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம போடுறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயோ நீங்கள் தட்டிக்கோங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெயை திட்டமாக விடுங்க. ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் கம்மியாகவே இருக்கலாம், நிறைய எண்ணெய் தேவை கிடையாது. ஹேஷ் ப்ரௌன் முங்கணுன்ற அளவுக்கு கிடையாது. இந்த அளவுக்கு நீங்கள் இதை விட கம்மியாக கூட விட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி போடணும். நம்ம ஹேஷ் ப்ரௌன் தட்டும்போது அந்த சைட்லலாம் வராமல் இருக்கணும். அந்த உருளைக்கிழங்கு 1 2 சைடில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாகவே அது கரிஞ்சிரும். அந்த ஹேஷ் ப்ரௌன் உள்ளே வேகிறதுக்குள்ளே வெளியில் கரிஞ்சிரும். பார்க்க நல்லாவும் இருக்காது, கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சைடில் வெளியே வராமல் நல்லா ஓரமாக தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் அளவில் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே கிறிஸ்பாகிடும். அந்தளவுக்கு இருக்காது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உள்ளே மாவு இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியே ப்ரௌனாக மாறிடும். அதனால் நீங்கள் அளவாக திட்டமாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி
டக்குன்னு திருப்பிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் செட் ஆகட்டும். செட் ஆன பிறகு திருப்பி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, ஒரு பக்கமாக வந்து ரொம்ப செவந்துடும். இது மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. கொஞ்சம் செட் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பொறுத்து திருப்பி திருப்பி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். தீயாமல் இருக்கும், உள்ளவும் நல்லா வெந்துடும். ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் வந்து உள்ளவும் வேகும், வெளியவும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும், தீயாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த கலரில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு போதும். எடுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கலர் வரணும். இந்த மாதிரியே நம்ம தட்டி தட்டி அடுத்தடுத்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயே போதுமானது. இந்த ஹேஷ் ப்ரௌன் வந்து எண்ணெயை அதிகமாக உறிஞ்சாது, அதனால் திட்டமாக விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம். செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளும் கூட. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ வந்து ஈஸி. அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செய்கிற ஒரு டிஷ் இது. எதுவுமே இதில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே நம்ம சமையலுக்காக பயன்படுத்துகிற மிளகு தூளாக இருக்கட்டும், மிளகாய் தூளாக இருக்கட்டும், வெங்காயம் ஆகட்டும், எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற பொருளுங்களை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹேஷ் ப்ரௌன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து க்ரீன் சில்லி சாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கெச்சப் கூட வச்சுக்கலாம், டொமேட்டோ கெச்சப்பு நல்லாயிருக்கும். எனக்கு இது டேஸ்ட்டு பிடிக்குன்றதுனால நான் வந்து க்ரீன் சில்லி சாஸு. பாருங்கள், இந்த திக்னஸில் இருக்கணும். இந்த திக்னஸில் இருந்தால் தான் உங்களுக்கு உள்ளவும் வெந்திருக்கும், வெளியும் கிறிஸ்பாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஹேஷ் ப்ரௌனை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.